ஒரு சின்ன திருக்குறள் படிக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த திருக்குறளில் 1000 செய்தி அடங்கியிருக்கிறது. குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு திருக்குறளை நீங்கள் படிங்க. வெள்ளத்தனைய மலர் நீட்ட மாந்தர்தம் உள்ளத்தனைய துயர்வு. இது வந்து ரொம்ப சாதாரணமாக இருக்குது. அது ஏன் வெள்ளம்னு போடுறாரு யோசிச்சு பாருங்கள். அதுக்கு எல்லாருக்கும் உரை எழுதியிருக்கிறவங்க எல்லாரும் என்ன எழுதியிருப்பாங்கன்னா, ஒரு குளத்தில் வந்து ஒரு தண்டில் வந்து ஒரு பூ வளருதுன்னா குளத்தில் எவ்வளோ தண்ணி இருக்கோ அந்த அளவில் அந்த மலர் இருக்கும். வெள்ளம் வந்தால் மொத்தத்தையும் அடிச்சுட்டு போகும்போது தண்டில் இருக்கிற பூ மட்டும் எப்படிங்க தெரியும்? பெருக்கெடுத்து தண்ணீர் ஓடுவது தான் வெள்ளம் இல்லையா? அது குளத்தில் இருக்கிற தண்ணீர் அல்ல, ஆற்றில் இருக்கிற தண்ணீர் அல்ல, கடலில் இருக்கிற தண்ணீர் அல்ல. பெருக்கெடுத்து ஓடக்கூடிய நீரிலும் ஒரு பூ தலை காட்டுகிறது என்றால் அதுக்குள்ளே என்ன இருக்குது? ஈரம் இருக்கிறது என்று அர்த்தம். உங்கள் மனதும் அறிவும் ஒன்றாக செயல்படுகிற பொழுது உங்கள் அறிவு வந்து எந்த வெள்ளத்திலும் நிலை பெற வேண்டுமென்றால், எந்த வெள்ளத்திலும் உங்கள் முகம் வெளியே தெரிய வேண்டுமென்றால், எந்த ஆபத்திலும் நீங்கள் சரியான வழியை கண்டு நடைபோட வேண்டுமென்றால் அறிவோடு இருக்க வேண்டும். அந்த அறிவு உள்ளத்திலே தாங்கிக் கொள்ள வேண்டும்ங்கிறதா வெள்ளத்தனைய மலர் நீட்டம்ங்கிறது.